ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு பசியும் ருசியும். இன்றைக்கி பசியும் ருசியமில் கோதுமையை பயன்படுத்தி அருமையான லட்டு எப்படி செய்கிறது அப்படின்னு பார்க்க போகிறோம். கோதுமை மாவு லட்டு கிடையாது, இது வந்து நம்ம கோதுமையே பயன்படுத்தி செய்ய போகிறோம். வெல்லமும் யூஸ் பண்ண போகிறோம். ரொம்ப ஹெல்த்தியான லட்டு. ஸோ இந்த ரெசிபியை கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். வாங்க ரெசிபிக்குள்ளே போகலாம். கடாயில் 1 கப் கோதுமையை சேர்த்து ட்ரை ஃப்ரை பண்ண போகிறோம். ரேஷன் கோதுமையாக இருந்தால் நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு வெயிலில் காய வச்சு அதுக்கு பிறகு யூஸ் பண்ணுங்கள். கோதுமை நல்லா சூடு ஏறின பிறகு இது மாதிரி வெடிக்க ஆரம்பிக்கும். எல்லா கோதுமையுமே ஒவ்வொரு கோதுமையுமே வந்து இது மாதிரி வெடிக்கும். ஸ்டவ் ஃபஸ்ட்லேருந்து லாஸ்ட் வரைக்கும் சிம்லே இருக்கட்டும். எல்லா கோதுமையும் வெடித்து அடங்கின பிறகு இதை நல்லா செவக்க வாசம் வர அளவுக்கு வறுத்துக்கணும். இது மாதிரி ஈவனாக செவந்திருக்கணும். அந்தளவுக்கு ஈவனாக வறுத்து எடுத்துக்கணும். வறுத்து பிளேட்டில் ஆற விட்டுக்கலாம். எந்த கப்பில் கோதுமை மெஷர் பண்ணோமோ அதே கப்பில் 1 கப் தேங்காய் துருவல் எடுத்து ட்ரை ஃப்ரை பண்ணிக்கணும். இது மாதிரி லைட்டாக செவந்து உதிராக வந்த பிறகு நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு வேறு ஒரு பிளேட்டில் இதை ஆற வச்சுக்கலாம். ஆற வச்சிருக்க கோதுமை நல்லா ஆறின பிறகு மிக்ஸி ஜாரில் சேர்த்து கிரைண்ட் பண்ணிக்கணும். இந்த மாதிரி ரொம்ப நைஸாக இல்லாமல் லைட்டாக கொரன்னு அரைச்சிக்கணும். ரொம்ப கொரன்னு இருக்கக்கூடாது. அதே மிக்ஸி ஜாரில் வறுத்து வச்சிருக்க தேங்காவை நல்லா ஆறின பிறகு கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கணும். பேனில் 1 ஸ்பூன் நெய் சேர்த்துக்கலாம். நெய் ஹீட் ஆன பிறகு கட் பண்ண பாதாம் 6, கட் பண்ண பிஸ்தா 6, முழுசாக முந்திரி பருப்பு 10 சேர்த்து ஃப்ரை பண்ணிக்கணும். நட்ஸ் எல்லாம் நம்ம எல்லா ஸ்வீட்டுக்குமே ஃப்ரை பண்ணுற மாதிரி செவக்க ஃப்ரை பண்ணக்கூடாது. கொஞ்சம் லைட்டாக ஃப்ரை பண்ண உடனே இது கூட 1 கப் வெல்லம் சேர்த்துக்கணும். கூடவே 1/4 கப் தண்ணியும் சேர்த்து மிக்ஸ் பண்ணி விட்டு கொதிக்க விடணும். எல்லா இன்க்ரீடியன்ஸையும் தண்ணியையும் ஒரே கப்லேயே மெஷர் பண்ணுங்கள். அப்போ தான் கரெக்டாக இருக்கும். இது கூட 1 பிஞ்ச் சால்ட், 1/4 ஸ்பூன் ஏலக்காய் பவுடர் சேர்த்துக்கலாம். பாகு பதம்லாம் எதுவும் கிடையாது இதுக்கு. இந்த அளவுக்கு கொதிச்ச பிறகு இது கூட நம்ம வச்சிருக்க கோதுமை மாவு, தேங்காய் 2யுமே சேர்த்துக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு கெட்டி ஆகிற வரைக்கும் நம்ம கைவிடாமல் கிளறிக்கிட்டே இருக்கணும். இது மாதிரி நல்லா ஈவனாக மிக்ஸ் பண்ணின பிறகு இது கூட 1 ஸ்பூன் நெய் சேர்த்துக்கலாம். உங்களுக்கு நெய் பிடிக்கும் அப்படின்னா 2 ஸ்பூன் வரைக்கும் இதில் சேர்த்துக்கலாம். ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். நெய் சேர்த்து மிக்ஸ் பண்ண பிறகு ஒரு 30 செகண்ட் அப்படியே சிம்லேயே வச்சு குக் பண்ணினா இதே மாதிரி பதத்துக்கு வரும். கோதுமையும் தேங்காயும் சேர்த்த பிறகு டோட்டலி ஒரு 2 மினிட்ஸ் குக் பண்ணியிருக்கோம். இதை ஒரு பிளேட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு கை பொறுக்கிற அளவுக்கு சூடு ஆறின பிறகு லட்டு பிடிச்சு எடுத்துக்கலாம். நமக்கு எந்த சைஸுக்கு லட்டு தேவையோ அந்த சைஸுக்கு லட்டு பிடிச்சிக்கலாம். இந்த மாதிரி ரொம்ப ஈஸியாக லட்டு பிடிக்கலாம். அதில் உங்கள் பசங்க இட்லி, தோசை எல்லாத்துக்குமே சர்க்கரை தொட்டு தான் சாப்பிடணுன்னு அடம் பிடிக்கிறாங்களா? அவங்களுக்கு கண்டிப்பாக நீங்கள் இந்த ரெசிபியை செஞ்சு கொடுங்க. வெறும் வெல்லம் மட்டும் சாப்பிட்ட இம்பேக்ட் இல்லாமல் ஹெல்த்தியான ஒரு ஸ்வீட்டாக இருக்கும். இதை சாப்பிடும்பொழுது அவங்க சாப்பாட்டுக்கெல்லாம் வந்து வெல்லம் தொட்டு சாப்பிடணுன்னு அவங்களுக்கு தோணாது, கேட்க மாட்டாங்க. ஸோ கண்டிப்பாக இதை கொடுங்க. இந்த லட்டுவை உடனே சாப்பிடக்கூடாது. ஒரு 24 ஹவர்ஸ் ஊற விட்டுட்டு அதுக்கு பிறகு சாப்பிடும்போது ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். ஹெல்தியான கோதுமை லட்டு ரெடி.
வெல்லம், நட்ஸ், கீ, கோதுமை எல்லாமே ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியான விஷயங்கள். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் உங்கள் வீட்டில். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோவுக்கு கீழே உங்களுடைய கருத்துக்களை பதிவிட மறந்துடாதீங்க. வணக்கம்.